ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே முருகா. ஓம் சரவணபவா. ஓம் சண்முகநதா. வேலும் மயிலும் துணை. அருணகிரிநாதர் அருள்பாலிக்கும் சோதிட கடவுள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் யாருக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். நமக்கு 12 வீடுகளில் 5வது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், இந்த சிம்மராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி நம்ம பலன்கள் சொல்ல போகிறாங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதுமா இருக்குங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணுறது எங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்குங்க. நீங்கள் ஜோதிடம் ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும், இல்லை ஜோதிடம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா 1 பாயிண்ட் ஜோதிடம் அப்படிங்கிறது இலவச ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் அப்படின்னு போட்டு நீங்கள் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு என்ன கேள்விங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ படி வந்து உங்களுடைய கிழங்கனை சஞ்சாரம் செய்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்க பார்ப்போம். சரிங்களா? இதில் இப்போ பார்க்கும்பொழுது சிம்ம ராசி அன்பர்கள், இந்த சிம்ம ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகிறது? அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, மீன ராசியில் சனி பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் நிகழ இருக்கிறார். இந்த பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று முதல் நிகழ இருக்குதுங்க. அப்போ அது எப்போ முடியுதுனாக்க ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை மீனத்தில் இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறார். அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீங்க. உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக கிடைக்காதுங்க. சனி பிடிப்பினையை தரும் நியாயமான ஆசிரியர் ஆவார். சனி பாதகம் தரும் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையை நீங்கள் தேர்வு செய்ய முடியாதுங்க. குறுக்கு வழிகளை தவிர்க்கவும், இல்லையெனில் பின் விளைவுகள் சந்திக்க நேரிடுங்க. தியானம் மற்றும் பிரார்த்தனை எதிர்மறை நீக்க இருக்குதுங்க. அதாவது நேர்மையை அதிகரிக்கும், தேவையான அமைதியை கொண்டு வரவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க. ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பித்தாவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க. அதாவது தண்ட செலவு நிறையா ஆகக்கூடிய கிரகம், உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் தண்ட செலவு அதிகமாக போகக்கூடிய கிரகம், சேமிப்பு இல்லாமல் இருக்கும், சேமிப்பு கரையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அஷ்டம சனி வந்தாவே பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். இப்போ சிம்மராசி அன்பர்கள் இந்த கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த 2025 முதல் 27 வரை நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேர இருக்குங்க. பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரும். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திறமையுடன் பணியாற்றினால் கூட உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போக இருக்குதுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்காமல் போக இருக்குதுங்க. எனவே நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்று இருங்கள். உங்களுக்கு அளிக்கும் பணிகளை குறித்த காலத்திற்குள் முடித்து அளிக்க முயலுங்கள். திட்டமிட்டு பணிகளை ஆற்றுங்கள். எந்த ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் பணிகளை ஆற்றும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர இருக்குதுங்க. பதவி உயர்வுகள் தாமதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதற்காக வருத்த வேண்டாம். முயற்சி எடுத்த நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சந்திக்கும் சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்குதுங்க. அடுத்து 2ஆம் இடம் குடும்ப உறவு, குடும்பஸ்தானம், வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் காதல் உறவு எப்படி இருக்க போகிறது? இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலை அனுசரித்து செயல்பட வேண்டியிருக்கும். உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குதுங்க. அதனை பெரிதும் பார்க்காதீங்க. இது உறவை சீர்குலைக்கலாம். எனவே நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள், பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்கள் முடிவில் கவனம் தேவைங்க. திருமணத்திற்கு காத்திருப்பு இந்த மாதம் தங்களுடைய துணையை தேடும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்க. ஏன்னா இப்போ ஆடி முடிய போதுங்க, ஆவணி மரபோது உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருப்பது அவசியம். கண்மூடித்தனமாக நம்புவதும் ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. எனவே உறவை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்கு அறிந்த
ஒரு முடிவெடுங்க. நெகிழ்வுத்தன்மையை பேணுங்கள். மற்றவர்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தை கொடுங்கள். உங்கள் அன்புக்குரியுடன் பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அடுத்தது 7ஆம் இடம் திருமணம் சார்ந்து அப்படி இருக்க போகுது. அப்போ திருமணத்தை பொறுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். திருமணமான தம்பதிகள் தற்காலிகமாக சவால்களை சந்திக்க நேரம் இருக்குதுங்க. நீங்கள் நினைப்பது போல அல்லது திட்டமிடுவது போல விஷயங்கள் நடக்காமல் போகலாம். எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். கருத்து வேறுபாடுகளை கலந்தெறிந்து புரிந்து வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்புக்குரியிடம் அனுசரித்து போங்கள். உங்களுடைய தேவையறிந்து நடந்து கொள்வது நல்லது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை போல உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் வெற்றிக்கான வழிமுறையும் உயர்வுக்கான வழிமுறையும் கொடுக்க இருக்குதுங்க. சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியவும் உதவுங்க. வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிங்கள் மற்றும் அவருடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிங்கள். நிதிநிலை எப்படி இருக்க போகிறது? நிதிநிலை சார்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்த நிதிநிலையை பொறுத்தவரை ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள். செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம். சேமிப்பதற்கு முன்னுரிமை அளிங்கள். எந்த ஒரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுகிறதுங்க. அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகள் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிதி நிபுணரிடம் ஆலோசனைகளை பெறவும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காமல் போகலாங்க என்பது புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லைங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் நிதி உதவி வழங்குவதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரம் இருக்குதுங்க. பொறுப்புடனும் எச்சரிக்கையுடன் இருங்கள் மற்றும் உங்களுடைய நீண்டகால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க. மாணவ செல்வங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அர்ப்பணிப்பு உணவுடன் படிக்கலாம். மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்களுடைய கனவை நனவாக்கிக் கொள்ளுங்க. கனவு நனவாக இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்குதுங்க. என்றாலும் சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இது தற்காலிகமாக. எனவே உங்கள் இலக்குகளை அமைத்துக் கொண்டு செயல்படுங்கள். சோதனை கண்டு விட்டு விடாதீர்கள். வெளிநாட்டில் தங்கள் படிப்பை தொடர விரும்புவோர் பல்கலைக்கழகம் மற்றும் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சியும் செய்யுங்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றும் மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் இருக்க போது 6ஆம் இடம் நோய் நொடி பிணிப்பிட கடங்காட்டி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை ஆரோக்கியம் சார்ந்து எப்படி இருக்க போகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதற்கு இருக்க உடல் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது உடைய வேலை என்று இருக்காமல் ஓய்விற்கும் நேரம் ஒதுக்குங்கள். முறையான உணவை உட்கொள்வது உங்கள் ஆற்றலை நிலையாக வைத்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். விபத்துகளை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும். சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையக்கூடிய இருக்குங்க. நீங்கள் முழுமையான குணமடை நீண்ட நேரம் ஆகலாங்க. யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்கள் அன்றாட நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுங்க. இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவ இருக்குதுங்க. எந்த ஒரு காரணம் காண்டும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இப்போ சிம்ம ராசி அன்பர்கள் சனி பயிற்சி பலன் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ சிம்ம ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பலன்கள் தெரிய போகிறீங்க. இப்போ சிம்ம ராசியின் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். மகத்தில் பிறந்த ஜகத்தை ஆளக்கூடியவர்கள். மகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கணும் அதோடைய பலன்கள் இருக்குதுங்க. திருமணம் சார்ந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப்பட்டு உங்களுடைய துணையாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. புத்திரபாக்கிய காத்தது காலகட்டம். புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. போட்டித் தேர்வுடைய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. உடல் சார்ந்து சற்று கவனம் தேவை. உங்களுடைய பெற்றோர் தாயார் தகவல் உங்கள் உடல் சார்ந்து பார்த்துக்குங்க. அடுத்தது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம். எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். அடுத்தது பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். என்ன செய்ய போகிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம். எனவே வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு பாதையை நீங்கள் தேர்வு செய்திருக்கும் உங்களுடைய இந்த காலகட்ட வழிவகுந்து யோசிச்சு செய்யுங்க. என்ன பண்ண போகிறோங்கிறத யோசித்து தெளிவாக பண்ணுங்கள். குடும்பம் சார்ந்து பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்து ஒரு மன நிம்மதியெல்லாம் போவது இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் தேவையில்லாத முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டாம். அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் ஓடிக்கொண்டிருந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்கு அதிகப்படுத்தும் விதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்து பார்க்கும்போது சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உடல்நிலை சற்று மேம்பட இருக்குதுங்க. இப்போ இது நாள் வரைக்கும் உடல் நோய் நொடியாக இருந்திருக்கு. இந்த காலகட்டம் நல்ல ஒரு உடல் சுறுசுறுப்பாக போகிறீங்க. அடுத்தது உத்திர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ஆகும்போது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனை தலை தூக்கும். உங்களுடைய சொத்து வழி, அதாவது பூர்வீக சொத்து சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை தலை தூக்கம் இருக்குதுங்க. கொஞ்சம் சற்று பார்த்துருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உடைய தாயார் வழி தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான சூழல் அமைய இருக்குதுங்க. வரன் தேர்வு இந்த காலகட்டம் திருமணத்திற்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் இருந்த உடலில் தொய்வுகள் ஏற்பட்டு அகன்றிருக்கும், அதெல்லாம் மாற்ற போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிம்மராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் சனி பயிற்சி பலன்கள் தெரிந்து கொள்ளவா. அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதிவு சந்திக்கும் வரை உங்களது விடைப்பதிவு உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனாலயம் சென்று சிவனுக்கு சனிக்கிழமை தோறும் உடல் ஊனமுற்றலுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 9 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 9 மணி நவரத்தை வளருவாங்கள். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. எனவே தொடர்ந்து இளைஞர்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜாதகம் நம்முடைய கமெண்டில் உங்களுடைய டீட்டெயிலாக அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பார்த்து சொல்கிறோம். நன்றி, வணக்கங்க.